ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் சரியான பஸ்ஸை பிடிக்கிறது ரொம்பவே முக்கியங்க. என்னடா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்போ நான் சொல்கிற சினாரியோவை இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஊருக்கு போகிற பஸ்ஸுக்காக ஒரு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் போக வேண்டிய ஊர் வந்து பார்த்திங்கன்னா மதுரை. ரொம்ப நேரமாக மதுரை பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியும் பஸ்ஸு வந்து நீங்கள் எதிர்பார்த்த டைமுக்கு வரவே இல்லை. அன்னைக்குன்னு பார்த்து டிலே ஆயிடுது. அப்போது அந்த வழியாக சென்னை போகிற ஒரு பஸ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடடா, நம்ம இவ்வளோ நேரம் மதுரை போகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், பஸ்ஸே வரல. ஆனால் சென்னைக்கு போகிறதுக்கு பஸ் வருது, இதில் ஏறி நம்ம சென்னைக்கு போயிடலாம் அப்படின்னு என்னைக்காவது நம்ம யோசிப்போமா? அப்புறம் ஏங்க ட்ரேடிங்கில் மட்டும் உங்கள் செட்டப்புக்காக நீங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்க, ஆனால் அந்த செட்டப் அன்றைக்கி கிடைக்கவே இல்லை. அப்போது வேறு ஒரு செட்டப்பை கண்ணில் பார்த்தோன்னே அதையே நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. நீங்கள் வெயிட் பண்ணது மதுரை பஸ்ஸுக்கு, அப்புறம் சென்னை பஸ்ஸை ட்ரேட் பண்ணால் எப்படி நீங்கள் மதுரைக்கு போக முடியும்? நீங்கள் வெயிட் பண்ணது உங்களுடைய செட்டப்புக்காக, அதை பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டு வேறு ஏதோ ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு செட்டப்பை ட்ரேட் பண்ணால் எப்படி உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும்? ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு எந்த ஊருக்கே போகிறது அப்படின்னு தெரியலன்னு வச்சுங்களேன், அல்டிமேட்டாக உங்களால் எந்த ஊருக்குமே போய் சேர முடியாது. ஸோ ட்ரேடிங்கில் அதுவும் ரொம்ப முக்கியம். நீங்கள் முதல்ல உங்களுடைய செட்டப்பை ஐடென்டிஃபை பண்ணணும் முதல்ல. அப்போ தான் அந்த செட்டப்பை ட்ரேட் பண்ண முடியும். ஸோ செட்டப்பை ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த செட்டப் வந்து அந்த ஃபார்ம் ஆகிறதுக்கான டைமை கொடுக்கணும். அது ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சரியாக அதில் என்ட்ரி எக்ஸிட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை சரியாக பண்ணணும். இது எல்லாமே சரியாக பண்ணால் ட்ரேடிங்கில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அண்ட் நீங்கள் மதுரை பஸ்ஸுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் சரி, அந்த பஸ்ஸு வந்ததுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் ஏறினா தான் மதுரைக்கு போய் சேர முடியும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்படி சரியான பஸ்ஸை பிடிக்கிறதுனால தான் உங்களால் ஊருக்கு போய் சேர முடியுமோ, அதே மாதிரி உங்களுக்கான செட்டப் வரும்போதே அந்த செட்டப்பை ட்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்குங்க.